ஹாய் ஹால் வாட் ஐ எக்ஸ்ப்ளோர் இன் எ டே மகாபலிபுரம் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஈசிஆரில் இருக்கிற மச்ச அவதாரத்தில் இருக்க நாராயண டெம்பிள் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 108 கிரானைட் பில்லர்ஸ் நடுவில் ஒரு மச்ச அவதாரத்தில் வந்து நாராயணர் வந்து தோற்றம் கொடுத்துருந்தாரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி பீச் வேறு. ஈவினிங் இந்த டெம்பிள் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து மத்தியானம் போயிருந்தோம், அதனால கொஞ்சம் வெயில் அதிகம். நல்லா ஜூஸ்லாம் குடிச்சிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ கோயிலே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை, சாமியை தரிசனம் பண்ணியாச்சுன்னு நினச்சிக்கிட்டோம். அப்புறம் வந்து டேரெக்டாக க்ரொக்கடைல் பார்க் போயிருந்தோம். என்ன கேட்டால் இது எனக்கு மணி வேஸ்ட் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நாங்கள் போகும்போது நிறைய அனிமல்ஸ் இருந்த மாதிரியே இல்லை. எல்லா அனிமலும் ஸ்லிப்பி மோடில் தான் இருந்துச்சு. ஒன்றுமே நான் வீடியோ எடுக்கிறனால அது ஸ்லிப்பி மோடில் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் மேக்ஸிமம் அப்படி தான் இருந்துச்சு. நாங்கள் ஒருவேளை வெயிலின் காரணமாக கூட அப்படி இருந்திருக்கலாம். நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு டேரெக்டாக மகாபலிபுரம் ரீச் ஆகிட்டோம். மகாபலிபுரம் ரீச் ஆனவுடனே அங்கே வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்க வந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா க்ரௌடு, நம்ம ஒவ்வொரு டைம் பார்க்கிங் தேடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டோம். அங்கே ஃபர்ஸ்ட் வந்து 5 ரத்தாஸ் அப்படின்னு பிளேஸ்க்கு போனோம். ஒவ்வொரு மண்டபத்துக்கும் பஞ்ச பாண்டவர் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து பேர் சூட்டி வச்சுருப்பாங்க. அங்கே ஒன்று ஒன்றா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் பார்க்க போகும்போது நமக்கு ஹிஸ்ட்ரிலாம் ஞாபகம் வந்துச்சு. இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து நமக்கு லெசன் எடுத்திருந்தா இன்னும் நல்லா புரிஞ்சிருக்குமோ அப்படி தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து லைட் ஹவுஸ், ஓல்டு லைட் ஹவுஸ். ஓல்டு காலத்தில் வந்து எப்படி லைட் ஹவுஸ் வந்து சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து கிருஷ்ணஸ் பட்டர் பால். இது வந்து 250 டன் வெயிட்டாம். யாராலையும் மூவ் பண்ண முடியல அப்படின்னு நாங்கள் மூவ் பண்ணி பார்ப்போம்லாம் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டேரெக்டாக கைட் ஃபெஸ்டிவல் போயிட்டோம். நாங்கள் இதை பிளான் பண்ணி தான் இன்றைக்கி மார்னிங்கே கிளம்புனோம். லாஸ்ட்டில் இது 2 o'clockனால நாங்கள் அங்கெல்லாம் போயிட்டு வந்து இதை வந்து ஃபைனலாக ரீச் பண்ணி இதையும் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஸ்கையில் எல்லா கலர்ஸ் அனிமல்ஸ்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரீஸும் அவங்களோட கைட்டை வந்து பறக்க விட்டுட்டு இருந்தாங்க. பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த நாள் சூப்பராக போச்சு. ஓகே.